இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ஐஎஸ் யூஎஸ்டியில் என்ன நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் போட்டிருந்தோம். அந்த லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே லைவாக நம்ம நைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஐயு யூஎஸ்டியில் எந்த பாயிண்டில் வந்து நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம், எப்போ எக்ஸிட் ஆனோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது எல்லாமே நம்ம லைவாகவே ஷேர் பண்ணியிருந்தோம். தென் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இது நம்ம ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அது எக்ஸ்ஐயூஎஸ்டியில் நேற்று செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிஃபோராகவே ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரி வச்சுருந்தோம் பாயிண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ட்ரி ட்ரிகர் ஆகி நமக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் நேற்று. அந்த ட்ரேட் எக்ஸிக்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா லைவாக நான் நைட்டு இது பண்ணியிருந்தேன், போஸ்ட் பண்ணி. தென் இதோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். நம்மளோட என்ட்ரி முன்னாடியே நம்ம ட்ரிகர் ஆகிறதுக்கு சிக்னல் ட்ரிகருக்கு நம்ம அலர்ட் வச்சுருக்கோம். தென் நம்மளோட என்ட்ரி வந்து இந்த ஹாரிசான்டல் ரேஸுக்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். தென் ப்ரீவியஸாகவே நம்மளோட என்ட்ரி ஜோன் ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து நம்ம MT5 வச்சுருந்தனால ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகி நம்ம அதுலேருந்து தான் நம்ம நேற்று லைவ் காட்டியிருந்தோம். தென் இந்த பேக் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே நம்ம ஒரு நிறையா இடத்துல பண்ணி பார்த்துருந்தோம். கரண்ட்லி 70% வின்னிங் ரேஷன் தான் கொடுத்துருந்தது. இவ்வளோ நாள் நம்ம பிடிஎஸ் யூஎஸ்டிலையும் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி பிடிஎஸ் யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வீக் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. பேக் டெஸ்ட் போயிட்டு இருந்ததுனால நான் அப்டேட் பண்ணல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸாகவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபாரெக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேக் டெஸ்ட் போயிட்டுருக்கு. தென் இதோட ப்ராஃபிட் லெவல்ஸு செக் பண்ணி அதை அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு இதை லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்போம். அவங்களும் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம குரூப்புக்கு உடனே ஷேர் பண்ணிடுவோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நம்மளோட பாயிண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணியிருந்தோம், என்ட்ரி பாயிண்ட்டை. அந்த டைமும் மினிமம் ப்ராஃபிட் எடுத்து தான் வெளியே வந்தோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸில் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சேஃப் ட்ரேட் மஸ்ட். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப்லேயே ஃபாரெக்ஸில் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்ம அதை அவாய்ட் பண்ண தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ப்ரீமியம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபாரெக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகாது. ஸோ அதை நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் வாலட்டிலிட்டி ஜாஸ்திங்கிறதுனால ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வருதோ லாஸ் அந்த அளவுக்கு அதிகமாகவே வரும். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கலாம் ஃபாரெக்ஸில். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்னோடய என்ட்ரி இந்த ஜோனுக்கு வருது அப்படின்னா இங்கே மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற ஹையோ ஆர் லோவோ அந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபிபனாச்சி ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்னா லோ டு ஹை ஃபிப் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஜோன் வந்து ஒரு கோல்டன் ஜோனாக வச்சு இந்த கோல்டன் ஜோனில் என்ட்ரி வந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டிஷன் கோல்டன் ஜோனுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு ப்ரீவியஸ் ஜோனில் மார்க்கெட் ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னா ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆர் 4 or 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொத்த என்ட்ரியும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம ப்ரீமியம் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. இல்லை ஃபிபனாச்சி ரேஷியோவில் 50% நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 50% ட்ரேடை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுவும் இல்லை அப்படின்னா
உங்களோட ட்ரேட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ரன்னிங் ட்ரேடு சேஸ் பண்ணுற இதை மார்க்கெட்டில் வச்சுக்கூடாது. தென் இதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நிறையா அப்கமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ரிவர்சல் ஜோன் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் பப்ளிக் சேனலில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பப்ளிக் சேனலில் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம ரன்னிங் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ரிவர்சல் ஜோனை அக்யூரேட்டாக கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தென் நம்மளோட ரிவர்சல் ஜோன் டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தென் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்ம இதையே பப்ளிக்காக ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கோம். நிறையா பேர்த்துக்கு டீச் பண்ணலான்ட்ருக்கோம். இந்த பேக் டெஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் எப்போ லைவ்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் ப்ரீவியஸ் லைவ் எப்போங்கிறத. நீங்கள் அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. டுடே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி ரிவர்சல் ஜோனை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகி நியர்பை கன்சால்டேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நம்ம இந்த ஜோனை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். நான் வந்து இதை 1 மினிட் ஸ்கால்பிங்காகவும் இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் ஜோனாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும்போது நான் அதையும் லைவ் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து மார்னிங் இந்த ரிவர்சல் ஜோனை வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோனோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பேக் டெஸ்டிங். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ரிவர்சல் ஜோனை செக் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சென்செக்ஸ், கம்யூனிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் இப்படி நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ரிவர்சல் ஜோனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டுடே மார்க்கெட் நம்மளோட என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. இடையில போய் மார்க்கெட் கூட ஃபோர்ஸபிள் என்ட்ரி எல்லாமே அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு இங்கே ரிவர்சல் ஆகும்னா நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் வெயிட் பண்ணணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன் வர வரைக்கும் மார்க்கெட்டில் இடையில போய் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய இடத்துல அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரிவர்சல் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாக போய் ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஓகே. தென் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கும். ரிவர்சல் ஜோன் மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு ஜோனில் பண்ணி மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு தான் நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் நேற்று எக்ஸ்பைரி டேட்டில் பர்ஃபெக்டாக அந்த ஜோனை கொடுக்கல, ஜோனை தள்ளி கொடுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய மெசேஜஸ் எனக்கு வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோனை ஹிட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்க ரிவர்சல் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது எக்ஸ்பைரி டேங்கிறது வாட்ச் பண்ணுறது இல்லை நிறைய பேர். ஓகே. புதுசாக மார்க்கெட்டில் வரவங்க எக்ஸ்பைரி டே நோட் பண்ணுறதில்ல. அதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ் எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட் ஆஃப்லேயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. உங்களோட செட்டப் எது இருந்தாலும் லாங் டைம் ஹோல்டு பண்ண வேண்டாம்.
ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கிளாரிஃபை கொடுக்குறேன். தென் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்கொயரி கால்ஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டிசம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வந்து மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:20க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சலே ஆகலை. அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸை கொடுத்துட்டோம். கரெக்டாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:40க்கு நம்மளோட ஜோனை ஹிட் பண்ணியிருக்கான். ஜோனை ஹிட் பண்ணோடனே பக்காவாக ரிவர்சல். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரிவர்சல் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு அந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி பக்காவாக அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரிவர்சல் சேம் பாயிண்ட்டு கேப்சர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் அதே ஜோனை ஹிட் பண்ணி மறுபடியும் ஒரு ரிவர்சல். அதே நம்ம முன்னாடியே டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டோம். செகண்ட் அது சேம் அதே ஜோனை ஹிட் பண்ணி செகண்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு தேர்ட் என்ட்ரி ஒரே டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. அதே இடத்துல நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி டிசம்பர் 31 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் ஜோன் கொடுத்துருந்தோம், அங்கே ஹிட் ஆகி ஃபால். அதே மாதிரி அந்த ரிவர்சல் ஜோனுக்கோட நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 8:12 9:14க்கு நம்ம கொடுத்த ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இந்த ரிவர்சல் ஜோனை நோட் பண்ணுங்கள். இந்த ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இந்த இடத்துல நல்ல ஒரு ரிவர்சலாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் அங்கேருந்து ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட். நம்ம இதை கொடுத்த டைம் பாருங்கள். தென் மார்க்கெட் ஹிட் பண்ணி ரிவர்சல். எத்தனை பாயிண்ட் ரிவர்சல் இருக்கும் பார்த்தீங்களா, பக்காவாக ரிவர்சல் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்த ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட். நியூஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 10:30க்கு ஒரு டவுன் ட்ரெண்ட், இங்கே ஹிட் பண்ணி மார்க்கெட் அப். சேம் ரிவர்சல் ஜோன் தான். 10:38க்கு நல்ல ஒரு பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்டோம். சரி, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி சேம் டவுன் ட்ரெண்டு ஹிட் ஆகி ரிவர்சல். இந்த என்ட்ரி ஜோன் பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து இந்த இடத்துல. மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போதே நம்ம ஜோனை ஹிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக. இது ஜனவரி 2 மார்க்கெட். இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸு, இது வந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன். ஹிட் ஆனோடனே மார்க்கெட் பிளாஸ்ட். தெரியுதுங்களா, இங்கே ஹிட் ஆகிருக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்.
மார்னிங்கே நம்ம ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர்சல் ஜோன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 911 கொடுத்துருக்கோம். செட் ஆயிருக்கு மார்க்கெட் லாஸ்ட். ஓகேங்களா? டெய்லி டெலிகிராம் சேனல்